ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா டூட். பிரதீப் ரங்கநாதன். ஒரு சில ஹீரோஸால தான் இப்படி ஒரு மேஜிக்கை பண்ண முடியும். அவங்க ஹீரோஸாக இருக்க மாட்டாங்க, அவங்க ஸ்டாராகவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் தான் பிஆர்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, டைரக்டாக பண்ணுறாரு ஹிட்டு, ஆக்டராக பண்ணுறாரு ஹிட்டு, டேரக்டர் கம் ஆக்டராக பண்ணுறாரு ஹிட்டு. மீண்டும் இப்போ ஒரு புது டேரக்டர் கீர்த்தீஸ்வரன் அண்டு பிஆர் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுறாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வைப், இந்த படம் டெஃபினட்டாக ஹிட்டு அப்படின்னு. படம் பார்த்ததுக்கப்புறமா அதே வைப்பில் இந்த படம் மெயின்டைன் ஆகிருக்குன்றது தான் இந்த படத்தோடைய ரிசல்ட்டாக நான் பார்க்குறேன். இந்த படம் இந்த ஆடியோ லான்ச் அப்போ நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாயை போட்டு கிண்டல் பண்ணாங்க, பிரதீப் ப்ரோவை போட்டு கிண்டல் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட்டாக இருக்கும்ன்றதுல டவுட்டே இல்லை. ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ ஒரு பக்கம் கீர்த்தியாக இருக்கும், இன்னொரு பக்கம் பிரதீப் அவர்களாகட்டும், இன்னொரு பக்கம் சாயோடைய மியூசிக் மிரட்டிட்டு அப்படி. அதுவும் இன்டர்வல் பாயிண்ட்லாம் வந்து ஒரு ஹை ஒன்று இருக்கும், வெறும் வாக்கு தான். அந்த வாக்கை எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக ஃபேன்ஸு வந்து அப்படி ஹிட் பண்ணி அவங்க டோப்பமைன் லெவலில் ஹையில் கொண்டு போகிற லெவலில் ஒரு சீனை எப்படி மேக் பண்ணுன்றத சாய்க்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அது ரொம்ப கரெக்டாக பயங்கரமாக பண்ணியிருந்தார். நான்லாம் வந்து இன்டர்வலும் சரி, படத்தோட எண்டும் சரி, ஓவரால் ட்ராவலும் சரி, அந்த ஃப்ரெஷ் எனர்ஜியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. ஒரு யூத் எனர்ஜி ஒன்று இருக்குல்ல ஒரு சில படத்துக்குள்ள, அந்த எனர்ஜி இந்த படத்தில் எங்கேயுமே மிஸ் ஆகலை. அதுக்கு நிறைய பேர் நம்ம காரணமாக சொல்லும். நிக்கேத் பூமியோட சினிமோட்டோகிராஃபி, டிராகனுக்கும் அவர் தான் பண்ணியிருந்தார், இப்போ டூடுக்கும் அவர் தான் பண்ணுறாரு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, ஒரு ஃப்ரேமும் அப்படி இருக்குது. மமிதாவுடைய ஓப்பனிங் சீன் ஒன்று இருக்கும், அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வரா மாதிரி. இவர் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே கேமரா வச்சுருக்காரு, ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் வெளியில் இருக்க மமிதாவை எப்படிலாம் கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருந்தார். இதான் எக்ஸாம்பிளாக இந்த ஒரு சீனை சொல்கிறேன். இப்படி நிக்கேத் படம் ஃபுல்லாக விளையாடி இருக்கார். இப்படியெல்லாம் சினிமோட்டோகிராஃபி பண்ண முடியுமா, இவ்வளோ பெஸ்ட்டாக ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடியுமான்னு ஒரு ஃப்ரேமையும் ஒருத்தன் ரசிப்பான் தெரியுங்களா. அண்டு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது என்னன்னா, இந்த படத்தில் ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்கும். அந்த ரெஸ்ட் ரூமில் ஒரு 2-3 சீன் இருக்குது. அந்த ரெஸ்ட் ரூம் ரொம்ப சின்னது. அந்த சின்ன ரெஸ்ட் ரூமை எந்த அளவுக்கு ப்ரெசன்டபுளாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெசன்டபுளாக காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும், ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இன்க்ளூடிங் இந்த பாத்ரூமாக இருக்கட்டும், அண்ட் ஓவராலாக அந்த வீடு எல்லாமே ஒரு மினிஸ்டரோட வீடு என்ன ஒரு வைப்பில் இருக்கோ அந்த வைப்பை ஓவராலாக ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. அண்டு காஸ்டியூமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிரதீப்புக்காக இருக்கட்டும், மமிதா பைஜுவாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப அழகாக இருந்தாங்க. பிரதீப் அண்ட் மமிதா பைஜு இவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டு, அவங்களுடைய கெமிஸ்ட்ரியை வந்து தனி ரகங்க. அது ஒரு பக்கம் க்யூட்டாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் எதுனா டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்குங்களே, ஜாலியாக இருக்குது இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சில ஆக்டர்ஸ்குள்ளே தான் அப்படி ஒர்க் அவுட் ஆகும். அது பயங்கரமாக இருந்துச்சு. மறுபடியும் பிஆரை பற்றி பேசணும். பிஆர் வந்து ஒரு ஸ்டார். நான் ஏன் சொன்னேன்னா, பிரதீப் பூரோவை பொறுத்த வரைக்கும் அவருக்குள்ளேயே அந்த எனர்ஜி இருக்குது. அவர் ரஜினி ஃபேனாக இருக்கான்றதுனால அவர் கண்ணாடி போடுறதா இருக்கட்டும், ஒரு கல்லை தூக்கி இப்படி தட்டி விடுறதா இருக்கட்டும், அந்த வாக்காக இருக்கட்டும், இப்படி அப்படியே சொல்லிட்டே போகலாம். ஒரு லிஸ்ட்டே அப்படி இருக்குது. அவர் எது பண்ணாலும் அதில் ஒரு ஸ்டைல் இருக்குது. சும்மா இப்படின்னாருனா அதில் ஒரு ஸ்டைல் இருக்குது, அதில் ஒரு எனர்ஜி இருக்குது. அவர் ரொம்ப அழகாக அவர் கேரி பண்ணிக்கிறார். அது எந்த சீனாக வேணா இருக்கட்டும். ஒரு பர்ஃப்யூம் அடிக்கிறாருன்னா அது ஒரு கிரேசினஸ். எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் கிட்ட ஒரு ஸ்டைலு, பிரபுதேவா சார் கிட்ட நான் எப்போ ஒரு கிரேசினஸ் பார்ப்பேன். அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நடுவில் தனுஷ் சாரோட எமோஷனை அப்படி கிளிக் பண்ணி தட்டி தூக்குனா ஒரு ஆள் எப்படி இருப்பானோ அப்படி ஒரு எனர்ஜியில் பிஆர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஏன்னா எந்தெந்த சீனுக்கு என்னென்ன எமோஷன் வேணுமோ, அதுக்கு என்ன ஒரு அவுட்புட் வேணுமோ, அந்த அவுட்புட் எப்படி இருந்தால் ஆடியன்ஸ் அது ஹிட் பண்ணுமோ ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாரோ அப்படின்றது தோணுச்சு. பட் ஒரு சில நேரங்களில் நம்மளே அறியாமல் அது கொஞ்சம் அப்படி எக்ஸ்ட்ராடனரியாக அப்படி வெளியில் போயிடும். அப்படி போன ஒரு 2 இடங்கள் மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதில் முதல் இடம் எதுனா, மமிதா வந்து ஒரு இடத்துல முட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து பிஆர் சொல்லுவா அப்படி, அது வந்து கீர்த்தி ப்ரோவோட டைலாக்கா பிஆரோட டைலாக்கான்ற எனக்கு தெரியல. பட் எனக்கு அது படமாக பார்க்கும்போது கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரெகுலர் வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே அப்படி போட்டு கலாய்ப்போம், அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் அந்த இடத்துல டக்குன்னு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா, அவங்க முட்டி போட்டு இருக்கும்போது என்ன பிட்டு படத்தில் வராமல் இருக்க அப்படின்னாரு. ஹே என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது கொஞ்சம் அதை அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்க வேணாமே அப்படின்னு தோணுச்சு. 2வது இடம் என்னன்னா, நீங்கள் அந்த சாங்லேயே பார்த்துருக்கீங்க, நீங்கள் பர்ஃப்யூம்லாம் அடிக்கும்போது தலைவன் எங்கெங்கெல்லாம் அடிக்கக்கூடாது அங்கெல்லாம் பர்ஃப்யூம் அடித்து விளையாடுறாரு. இப்படி வந்து ஒரு 2-3 இடம் மட்டும் கொஞ்சம் அந்த ஒரு சர்க்கிளை தாண்டி, மாசை தாண்டி வேற எங்கேயோ போன மாதிரி இருந்துச்சு. அது அடுத்தடுத்த படங்களில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா எப்பயுமே அந்த ஸ்டார்லேயே இருக்கலாம். அது கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா அடித்து தூக்கிடுவாங்க. நான் ஏன்னா பிஆர் வந்து இந்த ப்ரொமோஷனில் பண்ண ஒரு 2-3 இடத்துலையே வந்து அவர் எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணாங்கன்றதை நான் பார்த்தேன்.
அதனால ஒரு ஃபேன் பாயாக எனக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் சொல்கிறேன். அடுத்து இந்த திரைப்படத்தோடைய எடிட்டர் விளையாடி இருந்தாருங்க ஃபுல்லாக. எந்தெந்த இடத்துல என்னென்ன சொல்லணும், என்னென்ன சொல்லக்கூடாது, எங்கெங்கே எப்படி ஒரு கட் இருக்கணும், எப்படி ஒரு ட்ராவல் இருக்கணும், ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பிரதீப் எப்படி ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் இருக்காரோ, எப்படி சாய் எப்படி ஒரு ஹீரோவாக இருக்காரோ, அப்படி இன்னொரு ஹீரோனா யாருன்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார். சரத்குமார் சார் இந்த படத்தில் காஸ்ட் பண்ணது சரியான ஐடியா. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் இருந்தார். அவர் ஆரம்பகட்ட காலத்தில் வில்லனாக ஆரம்பிச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும். பட் அதுக்கப்புறமா அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டாரு. அவரும் எல்லா விதமான கேரக்டர்ஸையும் வந்து ஹேண்டில் பண்ணிட்டாரு. கடைசியாக எனக்கு தெரிஞ்சு வெகுஜன மக்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் அவருடைய முகம் ரெஜிஸ்டர் ஆயிருந்தா வாரிசில் ரெஜிஸ்டர் ஆயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவருடைய பெரிய படமாக அந்த ஒரு இடத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த டூடில் அவர் எல்லாருமே வந்து ரசிப்பாங்கன்றத பார்க்குறேன். ஏன்னா ஒரு சரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷிஃப்ட் இருக்குது. ப்ராங்க் அப்படின்னு ஒன்று நீங்கள் அந்த தேட்டரில் பாருங்கள். பிரதீப் ரங்கநாதன் என்ன ஒரு எனர்ஜி தராரோ அந்த எனர்ஜியை இந்த வயசில் சரத்குமார் சார் தராருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. மிரட்டுறாரு. அதுவும் வந்து ஒரு வெட்டிங் சீன் ஒன்று இருக்கும். அந்த வெட்டிங் சீனில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். தேட்டரே வந்து எரப்ட் ஆகுது. யாரா இருந்தாலும் எப்போ இவ்வளோ கிரேஸியாக இந்த வயசில் பண்ணிட்டுருக்காருன்னு. அதுவும் அப்படி ஷர்ட்டெல்லாம் அவர் போடும் போது அவர் வயசு எனக்கு தெரிஞ்சு 60+ அவர் ஷோல்டரு, ஒரு ஆர்ம்ஸ், அவர் நடக்கிறது, அவரோட ஃபோர்ஸு, தலையம் பிளாஸ்ட் பண்ணுறான் ஃப்ரேமை. அப்படி ஒரு எனர்ஜி. தீபாவளி படம்னு ஒன்று இருக்கும்ல, அதில் ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அந்த எனர்ஜி இந்த படத்தில் இருந்துச்சு. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். நார்மலாலாம் அதை க்ரியேட் பண்ண முடியாது. அண்ட் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஞாபகம் வச்சுன்னா, இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் எல்லா லாங்குவேஜ் படமும் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நான் கொஞ்சம் எல்லா லாங்குவேஜ் படமும் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது ஆர்யா 2ன்னு ஒரு படம் இருக்குது தெலுங்குல. சூப்பராக இருக்கும். சுகுமார் டேரக்டர். யாருன்னா புஷ்பா படத்தோட டேரக்டர் தான் அவர். அவர் தான் அந்த ஆர்யா 2 அப்படின்ற படத்தையும் பண்ணியிருந்தார். ஆர்யா 1ம் பண்ணியிருந்தார். ஆர்யா 2ல ஒரு கண்டென்ட் இருக்கும். அதை பேஸாக வச்சு வாட் இஃப் அப்படின்னு அப்படி ஒரு ஐடியாவை யோசிச்சா எப்படி ஒரு கண்டென்ட் இருக்குமோ அந்த கண்டென்ட்டாக எனக்கு இந்த டூட் படம் பார்க்கும்போது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். வேறு எதுவும் கிடையாது. ஓவராலாக எனக்கு காசு கொடுத்தோமா, ஃபுல்லாக என்டர்டெயின் ஆகி திருப்திகரமாக ஒரு படம் பார்த்தோம். எல்லார் லைஃப்லையும் ஒரு பிரேக்கப் இருக்கும், எல்லார் லைஃப்லையும் ஒரு விட்டு கொடுக்கறது இருக்கட்டும், எல்லாமே இந்த படம் கனெக்ட் ஆகுது. அப்படி டிக் பாக்ஸில் டிக் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. எல்லாருக்குமே அம்மானா பிடிக்கும், எல்லாருமே பெட் செலவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த படம் அமைஞ்சிருந்து. அதுதான் இந்த படத்தோட ஒரு வெற்றியாக பார்க்குறேன். அதுக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக கீர்த்தி இருக்கார். கீர்த்தி ஃபஸ்ட்டு படத்துல இவ்வளோ பெரிய ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அண்டு கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, கீர்த்தியால் எப்படி அட்லி ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ராஜா ராணி பண்ணுறாரு, அடுத்து எடுத்தோடனே வந்து ஒரு தெரின்ற ஒரு பிளாக் பஸ்டர் பண்ணுறாரோ அந்த ஒரு கெப்பாசிட்டி கீர்த்தி ப்ரோ கிட்ட இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு இருந்தது. வேறு எதுவும் கிடையாது. இது தாண்டி நீங்கள் டூட் பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பிரவீன் KS. பாய்.